திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி மூலம் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், தேர்தல் பணிகளில் திமுக வேகமெடுக்கும் நிலையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்படுகின்றன, என்னென்ன அறிவுரைகள் வழங்கப்பட உள்ளன? சிவரஞ்சனி, திமுகவில் 2 கோடி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில் 23 சார்பு அணிகள் இருக்கிறது. நடைபெற்று முடிந்த திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் மேலும் புதிதாக 2 சார்பு அணிகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டாங்க. மேலும் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் புதிய உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துவோம் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் அறிவித்திருந்தார். இது குறித்து ஆலோசிப்பதற்காக திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு முதலமைச்சர் இன்றைக்கு ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுகவுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 234 தொகுதி பார்வையாளர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. குறிப்பாக ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% உறுப்பினர்கள் திமுகவுடைய உறுப்பினராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற வியூகத்தை அமைத்து இந்த தேர்தலை களம் காண திமுக திட்டமிட்டிருக்கிறது. எனவே அது குறித்து ஆலோசிப்பதற்காக இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஆலோசனையை கூட்டியிருக்கிறார். குறிப்பாக கூட்டம் சற்று நேரத்துக்கு முன்பு தொடங்கி இருக்கிறது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் தற்போது வரவேற்று பேசுகிறார். அதுக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்க இருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் பல்வேறு வியூகங்களை அமைத்து மீண்டும் திமுக ஆட்சியை பிடிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை திமுக எடுத்து வருகிறது. அந்த வகையில் புதிய உறுப்பினர் சேர்க்கையை கட்சியுடைய தாய் கழகத்திலும் அதிக அளவில் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது விளக்க நிர்ணயிச்சிருக்காங்க. ஏற்கனவே இளைஞர் அணி, மகளிர் அணி ஆகிய சார்பு அணிகளுக்கு உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தியிருந்த நிலையில் தற்போது 2.5 கோடியாக இந்த திமுகவுடைய உறுப்பினர் சேர்க்கை எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்கிற இலக்கை நிர்ணயித்து இந்த கூட்டத்தில் பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான மு க ஸ்டாலின் அறிவுறுத்திருக்கிறார். குறிப்பாக 2 கோடி உறுப்பினராக இருக்கக்கூடிய எண்ணிக்கையை 2.5 கோடியாக வரக்கூடிய 6 மாதத்திற்குள்ள உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற இலக்கை நிர்ணயித்து பல்வேறு அறிவுறுத்தல்களையும் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் அறிவுறுத்திருக்கிறார். இந்த கூட்டம் காணொலி காட்சி வாயில் நடைபெற்று வருகிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு இந்த கூட்டம் நீடிக்கும் அப்படிங்கிறது தெரியுது. குறிப்பாக இதுல திமுகவுடைய 78 மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த கூட்டத்துக்கு பிறகு இதுல முதலமைச்சர் பேசி முடிந்த பிறகு ஒரு தீர்மானங்கள் எடுக்க இருக்கிறது. அந்த தீர்மானங்களும் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சிவரஞ்சனி, விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.